பொது தொகுதியை கேட்டாரு தலைவர் அப்படின்னோம்னா, அப்ப அவர் சொன்னார், நான் அவரை சந்திச்சேன், நானே இன்னும் 2-3 தோழர்களை சந்திச்சோம். அப்ப நான் பேசலாமா தலைவர்? இவர்கிட்ட மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்க முடியும், வேற யாருக்கிட்ட எடுத்துக்க முடியாது. அங்க பேசுறதெல்லாம் இங்க பேசலாமா? அடே, சமூக நீதி காவலர் VP சிங்கோட 3 நாளா தொடர்ச்சியா உட்காந்து பேசினவன், ஐயா பெருமைக்குரிய ராம்விலாஸ் பாஸ்வானோட பேசினவன், முஃப்தி முகமது சையீதோட பேசினவன், எவ்வளவோ தலைவர்களை சந்திச்சு பேசிக்கிட்டுலாம் இருந்திருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க பேசுனாங்களே, தனியா பேசுறாங்களே. அரசியல் என்ன தனியா பேசுறது? காதல்ல பேசுறா வெளில சொல்லக்கூடாது, அரசியல் என்ன வெளியில சொல்லக்கூடாது. அரசியல் அதுதான் சொல்லணும். அப்போ பேசுறேன், கேட்டேன், எதுக்கு தலைவரை நீங்க வந்துட்டு பொது தொகுதியை கேட்டீங்க, யாருக்காவது குறிப்பிட்டு அதை கேட்டீங்களா? அப்போ அவர் சொன்னாரு, தலித்து மக்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றது என்னைக்கோ மாறி போச்சு. எங்களுக்கு ஒரு ஏற்புடைமை வந்துடுச்சு. இந்த அங்கீகாரத்தை பத்தி பேசுறீங்களே, சமூகத்துல அந்த அங்கீகாரம் வந்துடுச்சு. என்னுடைய நான் கேட்ட எனக்கு ஒதுக்கப்படுற சிதம்பரம் தொகுதியை கூட நான் விட்டுத்தர தயாரா இருக்கேன். எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்தாதான் போதும், 3வது தொகுதியா கூட வேணாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இது எத்தனை பேர்கிட்ட அவர் பகிர்ந்துகிட்டாருன்னு தெரியல. உங்களோட பகிர்ந்துட்டாரா? பேசினார் அந்த மாதிரி? அதனால்தான் நான் பேசுறேன். எவ்வளவு உயர்ந்த மனிதர் பாருங்க. தான் நாடாளுமன்றத்துக்கு போகவில்லை என்றாலும் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த 50 கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட, தலித்துக்கும் அப்பாற்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவன் என் கொள்கையை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ்நாட்டில் எனக்கு ஆதரவு இருக்கிறது என்று துணிதான் பார், அவர் தலைவர் எழுச்சி தமிழன். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை ஒரு விவாதம் வந்துச்சு, பொதுவான ஒரு விவாதம் தான், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஏன்னா நம்ம எது பேசிட்டு வந்தாலும் மறுபடியும் போய்ட்டு அது தலைவர் மேலதான் விடுன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா இட்டுக்கட்டி பேசி எல்லாத்தையுமே குழப்பறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, போயிட்டா என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும், வெற்றியை எடுப்பீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. சங்கடங்கள் அவமானங்கள் அப்படிலாம் சொன்னாரு. அன்னைக்கு பேசும்போது அவர் பேசுறாரு, எப்படி ஒரு தலைவரும் நம்மளை நடத்தி இருக்கிறாங்க. என் பக்கத்துல எனக்கு சேர கொடுப்பாங்க, அவங்க பக்கத்துல எனக்கு சொல்றாரு, தலைவர்களெல்லாம் சொல்றாரு, நான் சொல்ல போறதில்லை. என் பக்கத்துல என்னை உட்கார வைப்பாங்க, வேற யாரையும் உட்கார வைக்காதவங்க கூட என்னை பக்கத்துல உட்கார வைப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்குற மரியாதையை என் கட்சி கொடுத்தது இல்லைன்னாரு. கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் நான் சொல்றேன், நிறைய விஷயங்களை தாங்கக்கூடிய ஒரு திருமாவளவன். அதனாலதான் சொல்ல வர பெரிய மெச்சூரிட்டி, பெரிய 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 ஒரு மனசு. கூட்டணி ரகசியம் சொன்னேன், சொல்லிடுறாங்க. ஏன் நம்ம கிட்ட உறுத்திக்கிட்டே இருக்கணும்? உங்களை எல்லாமே சேர்த்து உறுத்துட்டோம். ஒரு இடம் இல்ல, ரொம்ப பெரிய விடுதலை சிறுத்தைகள் மத்தியில ரொம்ப பெரிய அதிருப்தி. அப்ப தேர்தல் நேரத்துல எங்க போனாலும், ஐயா நீங்க பேசுங்க. ஏங்க யாரு நம்ம கட்சியினுடைய முக்கிய ஆட்கள், நான் உடனே பாலசிங்கத்தை மாத்தோன்னு அவர் சொன்னாரு நினைச்சிடாதீங்க, அப்படிலாம் இல்லை. நான் சொன்னேன், ஏங்க அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர்கிட்ட போயிட்டு எப்படி முடிவு எடுக்கணும்ன்றது நான் சஜஷனா கூட சொல்ல முடியாது அப்படின்னும் போது, அப்புறம் இருந்தாலும் போய் ஏதோ அப்படி தள்ளலாம் அப்படின்ற மாதிரி போனோம். ஏன்னா திருமாவளவன் அவமதிக்கப்படுகிறார் என்றால் அது நமக்கும் அவமானம். விடுதலை சிறுத்தைகளை புறந்தள்ளுகிறார் என்றால் நம்மையே புறந்தள்ளுகிறார்கள். நாங்களாம் எதிர்நிலையில கோதண்ட தூக்கிறதுக்கு நாங்களாம் ரெடியா தான் இருந்தோம். அப்ப அவர் ஒண்ணு சொன்னாரு, எங்களுக்கு எந்த இடமும் தரலன்னா கூட பரவாயில்ல, பாரதிய ஜனதா கட்சி, பாசிசம், சனாதனம் இந்த மண்ணில் வேரூன்ற கூடாது என்பதற்காகவே இந்தியா கூட்டணியுடனும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் நாம் தொடர்வோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் சைலண்ட் ஆயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. இதுதான் உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு, கனெக்ட் அப்படின்றமே. ஒரே இவ்வளவுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க வெளியில எல்லாம் பேச மாட்டீங்க, ரொம்ப ஒழுக்கமும் கட்டுப்பாடு கொண்ட தொண்டர்கள். அவ்வளவுதான். எவ்வளவு
இந்த இந்தியா கூட்டணி உருவாக வித்திட்டவர் எழுச்சி தமிழரும் ரவிக்குமாரும் தான். ராகுல் காந்தி வந்து எப்ப கலைஞரை சந்திக்கிறதுக்கு முற்பட்டாரு சொல்லுங்க? முதலில் போய் இந்திய அளவில் சனாதனத்திற்கு எதிரான ஒரு மாற்று அணி உருவாக வேண்டும் என்று ராகுல் காந்தியுடன் பேசியவர்கள் இவர்கள் இருவரும் தான். பணம்லாம் வந்துடுச்சு, நம்மளுக்கு முன்னிலைப்படுத்த தெரியாது.